அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல தோல்வியை அடிக்கடி வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க வெற்றி மீது வெற்றியை அடையணும் அப்படின்னா உங்கள் ராசிப்படி நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ இது. மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், சூரியனுக்கு இது உச்ச வீடு. இந்த ரெண்டும் தான் உங்க வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போறதுக்கும் மிக தாழ்ந்த நிலையை அடையறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் சூரியன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரோட இயல்பு பொதுவாகவே சூரியனோட இயல்பு சத்வ குணம், செவ்வாயினோட இயல்பு ரஜோ குணம். சத்வ குணம் அப்படின்னா இன்பம் துன்பம் போட்டி எதிரி நோய் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் பதறாத மனம் கொண்டவர்கள். இந்த சூரியனை உச்ச வீடா கொண்டிருக்கிற மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் பதறாத மனசு, அச்சமடையாத மனசு. எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆள் எதிர்த்தாலும் சரி, மனிதர்கள் எதிர்த்தாலும் மனசு பதறாது. அந்த ஒரு தில்லோட கெத்தோட இருக்கிற மனசு மேஷராசியினுடைய மனசு. ஆனா ரஜஸ் குணம் அப்படின்னா ஆராயாமல் சிந்திக்காமல் அடுத்தது என்ன இதனால நடக்கும், என்ன பலன் கிடைக்கும், எப்படி நன்மை கிடைக்கும், எப்படி பாதிப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுதான் ரஜஸ், அதாவது அவசரப்பட்டு செய்யற விஷயம். இந்த இரண்டு இயல்புகளையும் கொண்டவர்கள் என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப லக்னாதிபதி செவ்வாய், 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் அதிபதி, 8ஆம் இடத்து சொந்தக்காரர் இருந்தாலும் லக்னாதிபதிக்கு தான் அதிக பலம் இருக்கு. அதாவது மேஷராசி இந்த ராசிக்கு 5ஆம் இடம் திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். அப்ப எந்த அளவுக்கு நீங்க மன தைரியத்தையும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையையும் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டு. இங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ நம்ம தான் கதி. நம்ம உதவலன்னா யாரு உதவுவாங்க? நாம உதவி செய்யறதுக்காகவே பிறந்திருக்கோம். நாம தான் இந்த மனிதனுக்கு, இந்த நண்பனுக்கு, இந்த உறவுக்காரருக்கு, இந்த அண்ணனுக்கு, இந்த தம்பிக்கு, இந்த சித்தப்பாவுக்கு, இந்த பெரியப்பாவுக்கு, இந்த தாத்தாவுக்கு, இந்த அம்மா ஆய்க்கு நம்ம தான் உதவி செய்யணுங்கிற உள்ளம் எப்படி சூரியன் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற கிரகமாக இருக்கிறதோ அது மாதிரி அந்த சூரியனுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பவர்கள் மேஷராசி நண்பர்கள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பாதி வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதே வேலையா போயிடும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வசதி வாய்ப்புகள், வாழ்க்கை இதை எல்லாத்தையும் மறந்து போகக்கூடிய ஒரு ராசி மேஷராசி. அதாவது நமக்காக எதுவுமே வேண்டாம், நம்முடைய குடும்பத்துக்காக, நம்மளை சார்ந்தவர்களுக்காக, உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்காக. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ வாழ்ந்தா போதும், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா போதும், எல்லாம் இறைவன் செயல். ஐயா உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கேன், உன்னாலதான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது, உன்னாலதான் என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது, உன்னாலதான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னா என்னால இல்ல, எல்லாம் ஆண்டவனால, எல்லாம் அவனால அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் உங்க வாயிலிருந்து வரும். அப்ப இதுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நாம தான் எல்லாத்துக்கும் உதவி செய்ய பிறந்தவர்கள், நாம ஒரு வள்ளல் மகான் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள். எல்லாரும் எண்ணங்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. நான் பெரிய ஆள், நான் ஞானி, நான் வள்ளல், கொடுத்து கொடுத்த கைகள் சிவந்த கை இது அப்படின்னு வாயால சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது வாயால வடை சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே 10 செயல்களில் ஒரு விஷயத்தை வாயால சொல்றவங்க, அதாவது 10 செஞ்சா 1 சொல்றவங்க மேஷராசி நண்பர்களும் தோழிகளும். அப்படி அடுத்தவங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் நீங்க. அப்ப பொதுவாகவே இப்படி ஒரு குணம் இருக்கு, இப்படி ஒரு செயல் உங்க வாழ்க்கையில இருக்கு, இப்படி ஒரு தர்மம் செய்யற யோகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது சாதாரண வாழ்க்கை இல்லை. நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம சாதாரணமா பிறந்தோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறோம், அல்லது நம்ம குடும்பத்துக்காக அடுத்தவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கையில எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நேர்மையா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய ஒரு செயல்தான், ஒரு சின்ன செயல்தான் இந்த உலகத்துல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா. பல பேர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, கடவுள் நேரா வரமாட்டாரு, ஏதோ ஒரு மனித உருவத்துல தான் வருவார் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க. அந்த உருவம் தான் மேஷராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் உண்மையான பக்தியோட, உண்மையான ஆன்மீக சிந்தனையோட எந்த கடவுளை வணங்கணும் நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகன், அந்த வேலவன், அவருடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நீங்க கவலையே பட வேண்டியதில்லை.
நீங்க நினைக்கலாம், இல்லையா நான் கோயிலுக்கு போகலையே, இல்லையா நான் சாமி கும்பிடுறதே இல்லையே, வீட்டுல கடவுளை நினைக்கிறதே இல்லை, நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுடைய செயல்ல எல்லாமே இருக்கு. அந்த முருகன், அந்த சரவணன், அந்த பழனி ஆண்டவன் உங்களுடைய காரியத்துல, நீங்க செய்யற செயல்கள்ல, நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்களுடைய அந்த தான தர்ம குணத்துல இருக்கிறார். இதுவே அந்த ஆறுபடையப்பனின் ஆசீர்வாதம் என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. ஆனா ஒருபடி மேல போய் நீங்களா தேடி போயிட்டீங்க, நீங்களா முருகனை, அந்த சரவணனை தேடி போயிட்டீங்க, அந்த வேலவனை தேடி போயிட்டீங்க அப்படின்னா அவருடைய பார்வை பட்டாலே போதும். உங்களுக்கு உங்கள் குணத்தில் இருப்பவர் அப்புறம் உங்க செயல்ல இருக்க ஆரம்பிச்சிருவார். உங்களை சுற்றி இருப்பார், உங்களை ஆட்கொண்டு விடுவார். அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தால உங்களுக்கு கிடைச்ச வரம். அப்ப உங்களுக்கு உகந்த தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மலைதலங்கள். முருகன் அருளும் மலைதலங்களை தரிசிப்பது மேசராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சகல சௌபாக்கியங்களை கொடுக்கும். 4 பேருக்கு நல்லது செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு உதவல. 4 பேருக்காக உழைச்சேன், ஓடா தேஞ்சேன், ஆனா இன்னைக்கு எனக்காக யாரும் இல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை காப்பாத்தினேன், ஆனா இன்னைக்கு யாரும் என்ன மதிக்கல. குடும்பத்துல உறவுகளுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சேன், இன்னைக்கு கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு தவிக்கிற உள்ளம் அந்த முருகன் இருக்கிறார், அந்த ஆறுபடை வேலவன் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா போதும். உங்களுக்கு யாருடைய பலனும் அல்லது உதவியும் அல்லது ஒரு தர்மமும் தானமும் உங்களுக்கு தேவையில்லை. இறைவனின், இந்த முருகப்பெருமானின், இந்த சரவணனின், பழனி ஆண்டவனின் கடைக்கண் பார்வை போதும். உங்க வாழ்க்கையில பழனி முருகன் கோவிலுக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா இந்த முறை போயிட்டு வாங்க. அந்த வெற்றி வாகை சூட உங்களை ஊர்வலம் நடத்தி வருவார். எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை உச்சரிங்க. ஓம் சரவண பவாய நம. எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை உச்சரிங்க. உங்களால முடியும் போது கஷ்டமே அப்படின்னு சொல்ற நேரத்துல அந்த வார்த்தையை சொல்லாம ஓம் சரவண பவாய நம. ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டானா நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்குற அந்த நேரத்துல அந்த வார்த்தையை சொல்லாம ஓம் சரவண பவாய நம, எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு புலம்புற அந்த நேரத்துல ஓம் சரவண பவாய நம. இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே எல்லாத்தையும் கொடுத்துரும். நீங்க எந்த நேரத்துல என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த வார்த்தைக்கு உண்டு, இந்த மந்திரத்துக்கு உண்டு. இது முருகனுடைய, அந்த வேலவனுடைய மூல மந்திரம். இது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே கஷ்டம், துன்பம், இன்பம், அவமானம், அசிங்கம், தோல்வி, சோர்வு, வீழ்ச்சி, நஷ்டம், கஷ்டம் எது வந்தாலும் சரி, நீங்க சொல்லக்கூடிய மந்திர வார்த்தை ஓம் சரவண பவாய நம. அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். உண்மையா வெற்றி கொடி நாட்டணும் அல்லது வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளின் துணை இருந்தா போதும். நீங்க செஞ்சுக்கிட்டு வர நன்மைகள் இருக்குல்ல, உதவிகள் இருக்குல்ல, தர்மம் இருக்குல்ல, அதற்கான முழு பலனையும் கொடுத்து விடுவார். வருஷத்துக்கு ஒரு முறையாவது பழனி ஆண்டவரை போயிட்டு சந்திச்சுட்டு வாங்க. தினமும் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அந்த நாளை ஆரம்பித்து வையுங்கள். நீங்க வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு போனாலும் சரி, தேவையான காரியத்துக்கு போனாலும் சரி, காலையில முருகன் போட்டாவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்திட்டு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானை வணங்கிட்டு வெளியில போங்க. அத்தனையும் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் உலகம் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துரோகங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கங்களேன், அதுவும் சரியான வழியில போனோம்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் நமக்கு 1000 பிரச்சனைகள் வரும், 1000 எதிரிகள் தோன்றுவார்கள், குறைஞ்சது 100 துரோகிகளாக உருவாவார்கள். அப்ப நீங்க செய்யற விஷயம் நீங்க தான் முதல்ல செய்றீங்க, இது வரைக்கும் உலகத்துல யாருமே செய்யல அப்படின்னதுன்னா அது மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வேலையும் நீங்க தான் முதல்ல செய்றீங்க இந்த உலகத்திலே அப்படின்னா, ஒரு விதியை உடைக்க போறீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் இந்த உலகம் உங்களை விட்டு விடாது. அவ்வளவு ஈஸியெல்லாம் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை விட்டுற மாட்டாங்க. உயிர் நண்பனா இருப்பான், ஆனா உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டானா அவனுக்கு பொறுக்காது. உன்னோட ஒன்னா கலந்து இருக்கிற உறவுகளா இருப்பாங்க, ஆனா நீங்க எதுலயாவது ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே சூன்யமாயிடும். ஏதோ அவங்க பெரிய துன்பத்துல ஆழ்ந்தது மாதிரி, விபத்துல சிக்கினது மாதிரி, கஷ்டங்கள் சூழ்ந்தது மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம வளர்ச்சி அவர்களுக்கு பேரிடியாக அமையும். நம்ம முன்னேற்றம், நம்மளுடைய வெற்றி அவர்களுக்கு பெரும் கஷ்டத்தை கொடுக்கும். அதனாலதான் இந்த உலகமோ உங்களை சார்ந்தவர்களோ அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. உன்னால முடியாது, யாருமே இது வரைக்கும் இப்படி பண்ணதில்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ என்ன செய்ய போற, உனக்கு என்ன தெரியும், இதை பத்தி ஏதாவது ஒன்னாவது உனக்கு தெரியுமா, இப்படி சொல்றதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. அப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா, முதல்ல சோதனைக்கு மேல சோதனையை நீங்க சந்திக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், எந்த செயல் செய்றீங்களோ அதுல இருக்கிற எதிரிகள், கூட இருக்கிற துரோகிகள், அப்புறம் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் செட் ஆகுமா, இப்ப நான் சொன்னல அந்த மாதிரி நம்மளை சொல்லி சாய்க்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எதையும் காதுல கேட்டுக்காம
வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்புறோம்ல, அதுதான் வாழ்க்கை. யார் எதை சொன்னாலும் காதுல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு தோல்வி. அடுத்தவங்களுக்கு தான் அது தோல்வி, நமக்கு அது ஒரு பாடம். இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது கிண்டி விட்டுட்டே இருப்பாங்க, கிளறி விட்டுட்டே இருப்பாங்க, புறம் பேசுவார்கள். நம்மளை வாழ விடாம நம்ம கனவுகளை உடைச்சி ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ வச்சிருவாங்க. என்னடா வாழ்க்கை இது, என்னத்த சாதிச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்மளை பேச வச்சிருவாங்க இது மாதிரியான மனிதர்கள். அதனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் யார் எது சொல்றத கேட்டாலும் உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியாது. அதுபோல நீங்க உதவி செய்யறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உதவியை உங்களால அடைய முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனமா வச்சுக்கணும். யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது, யாருடைய உதவியையும் நீங்க நாடக்கூடாது. ஒரு சுயம்புவாக உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அங்கதான் வெற்றி வாகை உங்களால சூட முடியும். அதுபோல குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக 8ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. அதனால சூரியன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் உங்களுக்கு யோகங்களை அளிக்கக்கூடியவர்கள், உயர்ந்த திரிகோண அதிபதிகள் அவங்க. அப்போ உங்களுடைய வெற்றிக்கு இவர்களெல்லாம் ஒரு ஆயுதமாக, உங்களை காக்கும் கேடயமாக, உங்களை தூக்கி நிறுத்தும் கிரீடமாக இவங்க 3 பேர் இருக்க போறாங்க. சூரியன், செவ்வாய், குரு. அப்ப இவங்க எதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த போராட்ட களத்தில் எப்படி ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? எப்படி ஜெயிப்பீங்க வாழ்க்கையில? ஒரு வேலை அல்லது தொழில். அப்ப மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும், தோழிகளை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில், என்ன வேலை செய்யலாம்? அப்ப பொதுவாகவே நாம பிறக்கிறோம், ஏதோ 4 பேர் சொல்றாங்க, ஏதோ பாடங்கள் இருக்கு, அந்த பாடத்தை படிக்கிறோம். நம்முடைய அப்பா அம்மா கனவுகள், இந்த வேலைக்கு போ, இந்த தொழிலை செய் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருடைய எண்ணங்களையும் கனவுகளையும் பூர்த்தி செய்வதற்காக நாம பிறக்கல. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுடைய ஆசைகளை, அடுத்தவங்களுடைய எண்ணங்களை, அடுத்தவங்க தோத்த அந்த தோல்விகளை உங்களுக்குள்ளார புதைக்க பார்ப்பாங்க. இப்போ உங்களுடைய குழந்தைகள் மேஷராசியா இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஒரு நல்ல ஜோசியத்தை எடுத்துட்டு போய், நல்ல அப்படின்னா நன்கு அனுபவம் உள்ள ஜோசியத்தை எடுத்துட்டு போய் என்ன தொழில் செய்யலாம் அல்லது என்ன வேலைக்கு போகலாம், இந்த கிரகத்தின்படி உங்களோட பொண்ணோ பையனோ அல்லது நீங்களாகவே இருந்தாலும் ஒரு நல்ல ஜோசியத்தை பார்த்து வேலையை முடிவு பண்ணுங்க, தொழிலை முடிவு பண்ணுங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு 15 வயசா பரவாயில்ல, ஜோசியரை பாருங்க. 25 வயசா பாருங்க. 40 வயசா பரவாயில்ல, காலங்கள் ஓடுனா ஓடட்டும். தோத்துட்டீங்களா, செஞ்சது எல்லாமே தோல்வியா, பரவாயில்ல. 50 வயதா பாருங்க. எத்தனை வயசா இருந்தாலும் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற தொழில் என்ன, வேலை என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையில, இந்த பிறவியில, இந்த ஜென்மத்துல ஜெயிக்கவே முடியும். அப்ப தொழிலாமே கூட நம்ம ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அதுதான் நாம எப்படி வாழணும், எந்த யோகங்களை பெற்று வாழணும், நம்முடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். நம்ம தொழிலில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ நம்முடைய சுபாவம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய நாட்டம் என்ன, நமக்கு எது மேலே ஆர்வம் இருக்குது, எதுவாக நம்ம மாறுறதுக்கு ஆசைப்படுறோம், என்ன பாடம் படிக்கலாம், என்ன தொழில் படிக்கலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், இதையெல்லாம் உங்கள் ராசி கட்டத்தை, ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா 100% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம், வெற்றி வகை சூடுவீங்க. அப்போ கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் இது எல்லாமே சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம். எங்கேயோ 9 கிரகம் இருக்கான், சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான். இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய போகுது? உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வலிமை இந்த கிரகங்களுக்கு உண்டு. மனசையும் மூளையையும் பாதிக்கக்கூடியது இந்த கிரகங்கள். அதனால சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அறிவியலுக்கு புறம்பானது அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பாடத்தை எடுக்கலாம், என்ன தொழிலை செய்யலாம், என்ன வேலைக்கு போகலான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. ஜோதிடர்களால் மட்டுமே முடியும், இந்த ஜோதிட சாஸ்திரத்தால் மட்டும்தான் முடியும். நாம எந்த தொழிலை, எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும், எந்த வேலை, எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தால் மட்டுமே சொல்ல முடியும். ஒருத்தன் வாழ்க்கையில ஜோதிடத்தையே நம்பல, கடவுளையே நம்பல, ஆனா கோடீஸ்வரனா இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கு. அவன் போன ஜென்மத்துல, போன பிறவியில, போன கர்மாவில வரம் வாங்கிட்டு வந்திருக்கான், பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான், பல தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்திருக்கான். அதுதான் காரணம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இதெல்லாம் இயற்கை, இதுக்கும் ஜோதிடத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. எதுவுமே காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு தொடர் உண்டு, ஒரு நூல் உண்டு. அப்போ நம்முடைய வேலை எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
அப்ப மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் எந்த வேலை சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் போடாமலே லாபம் பார்க்கக்கூடிய கமிஷன் தொழில்கள். இந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வரலாம். இன்னைக்கு சின்ன சின்ன இளைஞர்கள் எல்லாம் சின்ன சின்ன முதலீடு போட்டு பெருசா புகழ் அடைகிறாங்க. அது மாதிரியான வேலையோ தொழிலையோ சுய தொழிலையோ நீங்க செய்யலாம். அதாவது புதுமையான தொழில், கமிஷன் அடிப்படையில உருவாக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் இதான் செய்யலாம். அதுபோல இயல்பிலேயே பிறப்பிலிருந்து நீங்க அதிக துணிச்சலை கொண்டவர்கள், அதிக சவால்களை கொண்டவர்கள், எதுக்குமே பயப்படாதவங்க. ஆபத்தை கண்டா அணைக்க போயிடுவீங்க. வாடா ரசா வா, ஆபத்தே மிரண்டுரும். அப்படிப்பட்டவர்கள் காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, மக்களை காக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு அதற்கான வேலை தொழில் அமையும். மக்களை தொடர்பு படுத்தக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலை. அதுபோல பத்திரிகை துறை, சுற்றுலா துறை, இதெல்லாம் பெரிய முன்னேற்றம், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தொழில்கள். அதுபோல மார்க்கெட்டிங் துறை, மார்க்கெட்டிங் துறையில பெருசா சாதிப்பீங்க. அது எந்த மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி. அடுத்தது நிறுவன மேலாளர்கள், தொழில் முனைவோர்கள், பெரிய பிசினஸ் மேனா வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நம்பர் 1 இடத்துல அதுவும் ஏன்னா சூரியன் மாதிரி நம்பர் 1 பிசினஸ் மேன்லாம் மேஷராசியில இருப்பாங்க. அதுபோல பெரிய பெரிய நிறுவனத்துக்கு சிஇஓ, மேனேஜர், இப்படிப்பட்ட பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அடுத்தது மருத்துவத்துறை சிறப்பா உங்களுக்கு அமையும். படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மருத்துவத்தில் ஆசைப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அடுத்து ஆராய்ச்சித்துறை, ஆராய்ச்சித்துறை மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சிறப்பா இருக்கும். அதுல உங்களது புகழ், செல்வம், வெற்றி எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய வேலைகள், அமைப்புகள் இப்படிதான் இருக்கும். ஆனா உங்களுடைய அந்த ஜாதக கட்டத்துல சில விஷயங்கள் மாறுபடும். அப்ப கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோசியத்தை போய், அனுபவம் உள்ள ஜோசியத்தை போய் பார்த்தீங்க, தொழிலை பத்தி வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெளிவா சொல்லிடுவாங்க. அதன்படி நடங்க, அதன்படி வேலையவோ தொழிலையோ எடுத்துக்கங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில 100% ஜெயிப்பீங்க. இதுல உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டியதில்லை. எப்படி சூரியன் இருக்கிறது இந்த உலகத்துல உண்மையோ, சூரியன் பக்கத்துல நிலா இருக்கிறது உண்மையோ, இந்த பூமி உண்மையோ, பூமியில இருக்கிற நாம உண்மையோ, நமக்குள்ள இருக்கிற உயிர் உண்மையோ, அந்த மாதிரி உங்களது தொழில் உங்கள் ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கும். நம்பினீங்கன்னா நல்லதே நடக்கும். அப்ப சொன்ன மேஷராசி செவ்வாய், சூரியன், குரு இவங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. கேடயமா, கிரீடமா, ஆயுதமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பேருமே ராஜ கிரகங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள், அரச யோகத்தை தரக்கூடியவர்கள், உயர் பதவியை கொடுக்கக்கூடியவர்கள். அந்த காலத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு ராஜாவாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுவார். அதுபோல இந்த காலத்துல ராஜயோக லெவலுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். பெரிய சாதனையாளராக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதிப்படி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில எதையுமே கிரகிக்கும் தன்மை உங்களுக்கு அதிகமா உண்டு. எடுத்த உடனே நல்லா புரிஞ்சுப்பீங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் உங்களுக்கு உண்டு. அதுபோல எந்த ஒரு வேலை எடுத்தாலும் தொழில் எடுத்தாலும் சீக்கிரம் சாதிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. ரொம்ப வருஷம்லாம் இழுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. சில பேரை பார்த்துருப்பீங்க, ஒரு வேலைக்கு போவாங்க, உடனே அவங்க புகழ் வெளில வந்துடும். உடனே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரே நாள்ல சாதனையாளரா மாறிடுவாங்க. எதையோ டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் படித்த துறை ஒன்று, வேலைக்கு போற துறை ஒன்று, அல்லது தொழில் செய்யற துறை வேறாக இருக்கும். இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் நுணுக்கங்களை விரைவில் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய வலிமை என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டு. இந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. என்ன ஒரு நண்பனா நினைச்சுக்கலாம், அல்லது ஒரு அண்ணனா நினைச்சுக்கலாம், அல்லது தம்பியா நினைச்சுக்கலாம், பையனா நினைச்சுக்கங்க. ஏதோ யாரோ ஒரு வழிபோக்கனா நினைச்சாலும் இந்த விஷயத்தை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கிருந்து வெளியில வந்துருங்க. பாதுகாப்பா நினைக்கக்கூடிய அமையக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களை வாழ்க்கையில முன்னேற்றாது. என்ன சொல்ல வரோம் தெரியுமா? ஒரு 15,000 சம்பளம், ரொம்ப வேலை கஷ்டம் இல்ல, போட்டி இல்ல, பிரச்சனை இல்ல, வேலைக்கு போனா அந்த 15,000 நமக்கு கிடைச்சிடும். இப்படிப்பட்ட இடங்களை விட்டு வெளியில வந்துருங்க. அதுபோல ஒரு வியாபாரம் செய்யறோம், யாருமே அங்க போட்டி இல்ல, நம்ம மட்டும்தான், பெரிய முதலீடுலாம் போட வேண்டியதில்லை, யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா அந்த வியாபாரத்தை விட்டு விடுங்கள். உங்களுக்கு சேஃபா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்துருங்க. பிரச்சனை இல்லாத, எதிரிகள் இல்லாத, எதிர்ப்புகள் இல்லாத, துரோகங்கள் நடக்காத, அவமானத்தை சந்திக்காத, கஷ்டங்களை தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு வேலையும் தொழிலும் நம்மள வாழ்க்கையில முன்னேற்றாது. இது ஒரு விஷயம். அடுத்தது பேசுறதை விட அதிக
அதிகமா கவனிங்க, நிறைய கவனிங்க. உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் அதிகமா ஆகிறத விட வார்த்தைகளை உங்கள் காதுக்குள்ளார அதிகமா உள் வாங்குங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுல நல்லதை பிரிச்சு எடுங்க. நம்ம உடம்புல ரத்தம் செய்யற வேலை, நம்மளுடைய உறுப்புகள் செய்யற வேலை, அந்த வேலையை நம்ம மனசு செய்யணும். அவ்வளவுதான். நிறைய கவனிங்க, குறைவா பேசுங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில மற்றவங்களை மதியுங்க. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், பெத்தவங்களோ நண்பர்களோ கூட பிறந்தவங்களோ உறவுகளோ கூட வேலை செய்யறவங்க, உயர் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள், எதிரிகள், துரோகிகள் எல்லாரையும் மதியுங்க. உங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போவதற்கான முதல் படி இது. அதுபோல வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லாம காலையில ஏந்திரிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கனவு டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஒரு ஆசை உங்களை தொல்லை பண்ணல அப்படின்னா உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. குறிக்கோள் இல்லாத பயணமும் வாழ்க்கையும் போய் சேர்ந்ததா சரித்திரமே இல்லை. சந்தோஷமா சொகுசா குறிக்கோள் கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளும் நமக்கு தேவை. அதுபோல யார் எது சொன்னாலும் புறம் ஒதுக்காதீங்க, கேட்டுங்க. நம்மளை பத்தி, நம்ம வேலையை பத்தி, நம்ம தொழிலை பத்தி விமர்சிக்கிறாங்களா, கேளுங்க, நிறைய கேளுங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்ம ஒரு சிந்தனையை விட, நம்மளுடைய ஒரு மூளையை விட பல மூளைகள் நமக்கு துணையா இருக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபீட்பேக்கை, அவங்களுடைய விமர்சனத்தை காது கொடுத்து கேளுங்க. எங்கேயும் எப்போதும் ஒரே மாதிரியா இருங்க. அந்த அமைதி, அந்த சைலண்ட், ஒரு இடத்துல நடிக்கிறது, ஒரு இடத்துல கேஷுவலா இருக்கிறது, ஒரு இடத்துல வீரத்தை காட்டுறது, ஒரு இடத்துல சோகத்தை காட்டுறது, இப்படிலாம் இருக்காதீங்க. உங்களை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதுமே ஒரு கேஷுவலா இருங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இது இருக்கும். நம்முடைய ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல உங்கள் மீது எப்போதுமே கவனம் நீங்க செலுத்தணும். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை நம்பணும், முயற்சி பண்ணணும். உங்களுக்கு எந்த ஒரு குழப்பம் வந்தாலும், அமைதியின்மை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும். இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி உடனே கிடைச்சிரும் அப்படின்லாம் இல்லை. இதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அங்கதான் வெற்றி கிடைக்கும். ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணிட்டு கிடைச்சிருமானா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. அப்ப அந்த விஷயத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை இதெல்லாம் இருந்தது கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா, தோல்வியை கண்டு துவளாத நெஞ்சுரத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியாளராக வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி வெளில வருவீங்க. எப்படி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் எப்படி அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு அவருடைய இன்னொரு முகத்தை காட்டியிருக்கார். இதுதான் இன்னைக்கு இந்தியாவே பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு அரசியலை தலைகீழா மாத்தி இருக்காரு. அவருடைய கொடியில இருக்கிற அந்த வாகை அது உங்க கைக்கு வரணும் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுங்க. இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பாடமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருமையா சொல்லல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஏன்னா மேஷத்துல பிறந்தவங்க சிங்கம் மாதிரி இருப்பீங்க. உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அப்ப நீங்க சிங்கம் மாதிரி இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகள் சிங்கம் போல வளருவார்கள். அதி புத்தி கூர்மையோட, தைரியத்தோட, செல்வ வளத்தோட அவங்க வாழ்வாங்க, வளருவாங்க. அது போல 5ஆம் இடம் வீரத்துக்கு அப்படின்னா 6ஆம் பாவம் எதுக்கு? எதிரி, நோய், கடன், இதை சொல்லக்கூடிய இடம். அதே நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதி புதன். இந்த இடத்துல நோய் சொல்லக்கூடிய இடம். எப்பொழுதுமே உங்கள் உடல் மேல ரொம்ப கவனமா வச்சுக்கங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு அதுவும் ஒரு அடிப்படை தேவை. உயிர் எப்படி முக்கியமோ நம்மளுடைய உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மூச்சு திணறல், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், நரம்பு வெடிப்புகள், கை கால் முடக்கம், மூளையில சில பாதிப்புகள், சுயநினைவை இழக்கிறது, ஞாபக மறதி, இதையெல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் என் நண்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும். உடல் நலத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் வெற்றியை அடைய முடியும். உடலை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதே நேரத்துல இந்த 6ஆம் இடத்துல குரு இருந்துட்டார் அப்படின்னா கோடீஸ்வரன் தான். நீங்க பல கோடிகளுக்கு அதிபதியாக நீங்க வருவீங்க. அப்ப அங்கேயே உங்களுக்கு வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயத்த எச்சரிக்கை மூட்டுது. என்ன செய்யும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் அதிகமா இருக்காது. இங்க ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்காது. அதே போல 6ஆம் இடத்து அதிபதி புதன். எதிரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். நல்லா யோசிச்சுங்க. புதன் புத்திக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி. எதிரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல வீட்டிலையும் வெளியிலையும் எதிரிகள் எப்போதுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில எப்போதாவது எதிரியை சந்திக்கலாம். மேஷ ராசி நண்பர்கள் தோழிகளை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை முழுவதும் எதிரிகளை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப எதிரிகளின் பலத்தை நீங்க கவனிக்கல அப்படின்னா
உங்களது வெற்றி தள்ளி வைக்கப்படும். நிரந்தரமா மூடப்படாது, தள்ளி வைக்கப்படும். இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும். அதே போல வீண் தயக்கம் உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வீண் தயக்கம் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆர்வம் காட்டுங்கள், எதிரிகளுடைய வலிமையை கணித்து விடுங்கள், வீண் தயக்கத்தை நிறுத்தி விடுங்கள். இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு வேற எந்த ஒரு மைனஸும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப வாழ்க்கையில சிறந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா மனசுல எப்பொழுதுமே ஒரு வெறியோட இருக்கணும். அந்த வெறி ஒரு நெருப்பா இருக்கணும். அந்த நெருப்பை அணைய விடவே கூடாது. அந்த ஆசை, அந்த கனவு உங்களை தூங்க விடக்கூடாது. அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் விடாமுயற்சியோட செயல்பட்டீங்க அப்படின்னா கனவை நனவாக்க முடியும். ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா விடாம கடைசி வரைக்கும் பிடிச்சிங்க, கடைசி வரைக்கும் செஞ்சு முடிங்க. பாதியிலே விட்டுறதுதான் உங்களுடைய பலவீனம். ஏன்னா இதுக்கு காரணம் நீங்கள, உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள், தோழிகள் அல்லது உறவுகள், துரோகிகள். அதனால கடைசி வரைக்கும் அந்த செயலை செஞ்சு முடிச்சிடுங்க. எந்த ஒரு வெற்றியோ தோல்வியோ முடிச்சிடுங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு அத்தனையையும் கொண்டு வந்து கொடுக்கும். இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய பிரச்சனை, மழையே உங்க முன்னாடி தடையா வந்து நின்னாலும் அசால்ட்டா கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு உங்கள் பாதையை உருவாக்குங்கள். இல்லைன்னா பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களை வெற்றி அடைய வைக்கும். சரி, மேசராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு அப்படின்னா மூன்றே விஷயத்தை நீங்க கடைபிடிங்க. உங்களை நம்புங்க, முயற்சி செய்யுங்க, ஆன்மீக பயணத்தில் பயணம் செய்யுங்க. இந்த மூன்று விஷயம் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையில. நீங்க வெற்றி அடையணும், வெற்றி வகை சூடணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயத்த மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. கடைசியா நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம பரிகாரமா ஒரு முக்கிய பரிகாரத்தை பார்க்க போறோம். எளிமையான பரிகாரம். ஆனா இது என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற பலனாக அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் அது நம்மள்ட்ட நிலைக்கிறது இல்ல. அதற்கான பிரச்சனைகள் நிறையவே காத்துக்கிட்டு இருக்கும். தொழில நஷ்டம், லாபம் இல்லாம இருக்கிறது, அப்புறம் ஒரே மாதிரியான வருமானம் இருந்துகிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி வேலை ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கும். பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு இப்படிலாம் இல்லாம இருக்கும். அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், ஆனா நம்ம கைக்கு வந்து அது சேராது. அந்த அதிர்ஷ்டம் வந்து நமக்கான அதிர்ஷ்டமா அது இருக்காது சில நேரத்துல. அப்ப நம்மளுடைய செல்வமும் அல்லது பணமும் அந்த லாபமும் அதிர்ஷ்டமும் நமக்கு வந்து சேரணும், முழுமையா வந்து சேரணும் அப்படின்னா இந்த பரிகாரம் ஒரு அற்புதமான பரிகாரம். அப்ப பரிகாரம் அப்படின்னா கஷ்டப்பட்டாலே இதற்கான பலன் நமக்கு கிடைச்சிருமே அப்படின்னா அந்த முழு பலன் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இது மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது பிசிறே இல்லாம நமக்கு அந்த பலன் முழுசா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு பிரபஞ்ச கோள்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் அல்லது ஒவ்வொரு கதிர்வீச்சு, ஒவ்வொரு செயல்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ரீச் பண்றதுக்கு அதற்கான முயற்சிகள் நம்ம செய்யும் போதுதான் நாம உழைப்புக்கான முழு பலனையும் அடைய முடியும். இப்ப நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் மறைஞ்சு இருக்கும்போது, இல்லைன்னா கெட்ட இடத்துல இருக்கும்போது, இல்லைன்னா கெட்ட கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது நமக்கு அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால நம்முடைய பணம் நமக்கு சரியா வந்து சேரணும், வர வேண்டிய பணம். அதுபோல வந்த பணம் நிலைச்சிருக்கணும் காலகாலத்துக்கும். நம்ம நிறைய சேமிச்சு ஒரு முதலீடாக்கி அதை பெரிய அளவுக்கு நம்ம வளர்க்கணும் அல்லது செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து ஒரு அற்புதமான பரிகாரம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கையில வந்து தங்க மாட்டேங்குது பணம், அல்லது நமக்கு வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது, கஷ்டப்பட்டாலும் முழு பலன் கிடைக்கல அப்படின்னா நம்முடைய ஜாதக கட்டத்துல 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9, 10, 11ஆம் இடம், இதுதான் பணத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம். 2ஆம் இடமான தனஸ்தானம், 4ஆம் இடமான வீடு அமைப்பு அந்த ஸ்தானம், 9ஆம் இடம் அப்படி பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். நமக்கு கிடைக்கிற யோகம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத முன்னேற்றம், திடீர்னு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 9வது இடம். அடுத்தது நம்ம ராசி கட்டத்துல 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். சிறப்பான தொழில் அமையணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சிறப்பா அமையணும். அதுல நமக்கு லாபம் கிடைக்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மிக முக்கியமான ஸ்தானம். அது நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் நமக்கு லாபம் கிடைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதெல்லாம் சரியா இருக்கணும், சரியா நடக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பா அதற்கு உண்டான முழு பலனையும் உங்களால அனுபவிக்க முடியும். இந்த பரிகாரம் எப்படி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்கு பரிகாரம் செய்ய போறோம். முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல முருகன் போட்டோ, வள்ளி தெய்வானையோட இருந்ததுன்னா அந்த போட்டோவை வச்சு முதல்ல விநாயகர், அப்புறம் குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வமா முருகனை வணங்கிட்டு ஒரு அகல் விளக்க வச்சு நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. அந்த நெய் வந்து சுத்தமான நெய்யா இருக்கட்டும். கடையில கிடைக்குது, கம்மியான விலையில கிடைக்குது அப்படின்னு ஊத்தி ஏத்தாதீங்க. சுத்தமான நெய் நமக்கு முழு பரிகாரமும் நிவர்த்தி செய்யும், முழு பரிகாரமும் பலனா கொடுக்கும். நீங்க என்ன நெய்யை சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிடுறீங்களோ அந்த நெய்யை
அந்த தீபத்துல ஊத்தி ஏத்துங்க. இப்ப அடுத்து தீபம் ஏத்திட்டு சாம்பிராணி, அகர்பத்தி, சூடம் இதெல்லாம் ஏத்திக்கிட்டு வீடை மங்களகரமா ஆக்கிங்க. அடுத்தது கோவிலுக்கு போங்க. 6 to 7 வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகன் கோவிலுக்கு போங்க. அங்க போயிட்டு 1 மணி நேரம் எரியக்கூடிய ஒரு அகல் விளக்க வச்சு அதுல நெய் ஊத்திங்க. 1 மணி நேரம் எரியட்டும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த தீபம் நிக்க கூடாது. அந்த அளவுக்கு அதுல நெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. முருகனை வேண்டிக்குங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி வேண்டிக்குங்க. ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டிக்குங்க. அதே நேரத்துல எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சதோ, எதெல்லாம் நீங்க பாக்கியமா நினைச்சீங்களோ அதுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. அப்புறம் வேண்டிக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குங்க. அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு இருங்க. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கண் மூடாம அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. எவ்வளவு முறை வேணாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம். 7 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கோவிலை வலம் வந்து வணங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க ஏத்தி வச்ச தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்துக்கு முன்னாடி நின்று வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை முடிச்சுக்கங்க. இதை வந்து நீங்க காலையிலயும் இந்த வேண்டுதல் செய்யலாம், மாலையிலயும் 6 to 7 செய்யலாம். ஆனா காலையில செய்யறது தான் நல்லது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல கொஞ்சம் தூரத்திலயோ முருகன் கோவில் இல்ல, தெய்வானையோட சேர்ந்த முருகன் கோவில் இல்ல அப்படின்னா உங்க வீட்லயே ஒரு முருகன் போட்டோ வச்சு தீபம் ஏத்துறீங்களா, அந்த தீபத்துக்கு முன்னாடியே 6 to 7 உட்கார்ந்து அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. கோவில் கிடைக்காதவங்க அல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க 1 மணி நேரம் இந்த மாதிரி தீபதூபம் ஏத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இங்க முக்கியமா நீங்க என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நெய் நம்ம சொன்ன மாதிரி சுத்தமான நெய்யா இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு சுத்தமான நெய் கடையில கிடைக்கல, அக்கம் பக்கத்துல கிடைக்கல அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. இவங்க சுத்தமான தரமான ஆர்கானிக் முறையில, அதாவது இயற்கையா கிடைக்கிற பாரம்பரியமான முறையில மூலிகை தானியத்தை வச்சு பல பொருட்கள், உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க. அது போல பூஜை பொருட்களும் தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட சுத்தமான நெய் இருக்கு, தீப எண்ணெய் இருக்கு, பஞ்சதீப எண்ணெய் இருக்கு, பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, இப்படி ஒரு தரமான சுத்தமான பொருள்ல தயாரிச்ச பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. முடிஞ்சா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, அதாவது 9043688626. இயற்கை முறையில மூலிகையை வச்சு எந்த ஒரு கலப்படமும் இல்லாம உணவுப் பொருட்களும் பூஜை பொருட்களும் இவங்க தயாரிச்சு கொடுக்குறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்து இந்த மாதிரி எத்தனை வாரத்துக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா 10வது சனிக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வர வேண்டிய பணமும் வரும், தடை ஏற்பட்டிருந்த பணம் வரும், நஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், பண பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்க இருக்கும். நீங்களாவே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் அனுபவத்துல நம்ம சொல்ற பரிகாரம். நிறைய பேருக்கு சொல்லி நடந்த பரிகாரத்தை இங்க உங்களுக்கு சொல்றோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.